ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு. அக்டோபர் மாதத்தில் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம நினைப்போம். நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். இதை குறித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்குது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்ன செய்யணுமா? கேட்கணுமா, தேடணுமா, தட்டணுமா? இப்போ இதை கேட்ட உடனே நம்ம நினைக்கிறோம், நம்ம நினச்சதெல்லாம் கேட்கலாம், நினச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. எதை கேட்கணும், எதை தேடணும், எதை தட்டணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியணும். நீங்கள் அதில் தேடுங்கள்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதில் நீங்கள் பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணுமா, சரிதானா? அப்புறம் கேட்குறாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 வசனம் கழித்து பார்க்கும்போது சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கு. இதை லூக்கால சொல்லும்போது இந்த நன்மையான ஈவு என்னன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை தருவது நல்லதல்லவான்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இதே தான் ஜேம்ஸ் சொல்லும் போது, யாக்கோபு சொல்லும் போது சொல்கிறாரு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ பாருங்கள், நான் தேடுறது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், நான் கேட்குறது பரிசுத்த ஆவியானவரை நான் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என்னத்தை கேட்கணும், நான் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். ஏன்னா அவர் தான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எனக்கு என்ன வேண்டும் என்று அவர் எனக்காக ஜெபிப்பாராம். இதே இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, நமக்கு என்ன வேணுங்கிறது பரமபிதாவானவருக்கு தெரியுமா. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், கேளுங்கன்னா நமக்கு எதை நினச்சாலும் கேட்கலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். இப்போ கேளுங்க, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் இருக்கு. எதை தட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து தான் நம்ம ஜெபிக்கணுமா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னு கேட்டால் மத்தேயு 7:7 சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம சொல்லிட்டோம், கேட்குறது எதை கேட்க போகிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தாங்க நம்ம கேட்குறோம். தேடுறோம், எதை தேடுறோம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடுறோம். எதை தட்டுறோம், இந்த 2 எனக்கு கிடைக்கும்படி நான் ஆண்டவரை சார்ந்து அவருடைய சித்தத்தை நான் அறிஞ்ச பிறகு அது எனக்கு கிடைக்கும் வரை நான் விடாமல் நான் தேடுகிறேன். அதுதான் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறானா, தேடுகிறவன் கண்டடைகிறானா, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ முதல்ல என்னையும் என் ராஜ்யத்தையும் குறித்து தேடு, என்னுடைய நீதியை தேடுங்கிறார். நம்ம அதை தேடுவோம். ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஜெயிப்பாராம். அப்புறம் என்னோடய சித்தம் என்ன, உனக்கு இந்த நன்மையான காரியங்களை தருவது தான் என்னோடய சித்தம் அப்படின்னு சொல்கிறார். அதை நமக்கு தருவார் இந்த மாதம். ஜெயிப்போம்மா. ஆண்டவரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்க, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்க, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீங்க. நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே, பொல்லாதவங்களாகிய நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கும் போது பரிசுத்த ஆவியை நாங்களும் இடத்தில் கேட்கும்போது நன்மையான அந்த ஈவை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். விடாப்பிடியாக ஆண்டவரை உமையே சார்ந்து வாழ இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.